வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி குழம்பு, அதுக்கு ரொம்ப சுவையான ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சிறுகிழங்கு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. அந்த மாதிரி லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கடாய் சூடானது, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சிறுகிழங்குகளுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. சிறுகிழங்கு பொரியலுக்கு ஒரு காரத்துக்கு ஒரு மிளகா, இதில் 4-5 பல்லு பூண்டு இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓரளவு கண்ணாடி போகிற அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதில் நான் சிறுகிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும் நம்ம தேய்ச்சி கழுவுனால சிறுகிழங்குல. இப்போ நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகாய் பொடி. இப்போ கலந்து விடுங்க. இந்த மிளகாப்பொடி போட்டது நமக்கு தெரியக்கூடாதுங்க, அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சிறுகிழங்கு பொரியலுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நல்லா நிறையா போட்டு செஞ்சு பொரியல் பண்ணிங்கனாக்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு வெடித்ததும் அது கூட கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு மேலே தான் ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி வச்சுக்கோங்க. இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதையும் நம்ம சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம், மூடி போட்டு. இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே தக்காளி உங்களுக்கு தெரியுங்க, மூடி போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதில் கொஞ்சம் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே தக்காளி எல்லாம் சரியாகி வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைத்தில் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அருமையான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி குழம்பு தாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சாதம் வடித்து ரொம்ப டயர்டாக இருந்தால் இவ்வளோ தக்காளி குழம்பு வச்சு ரெடி பண்ணிடலாங்க. அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் வச்சு பாருங்கள்.
இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சாதம் அடித்து ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு, ரொம்ப சுவையான சிறுகிழங்கு பொரியல் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி லஞ்ச் மெனு வேணுன்னா தேவிஸ் கிச்சனில் கேளுங்க. வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.